ஏன் தூக்கம் வர மாட்டேங்கி, ஏன் பிளட் பிரஷர் ஏறுதுன்னா, எதையோ ஒரு விஷயத்த குறிச்சு நம்ம பயப்படுறோம். ஸோ, அந்த பயம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் காரியம். ஸோ, அந்த ஸ்பிரிச்சுவலா போய் நம்ம டீல் பண்றது தான் என்னது? ஆவிக்குரிய போராட்டம். அதனால தான் நம்மளுடைய போராட்டம் வந்து மாம்சத்துல இல்ல. மாம்சத்தோட, ரத்தத்தோட நம்ம என்ன பண்ணல? நம்ம போராடல. நம்ம நமக்குன்னு சில அந்த போராட்டத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கு, சில ஆயுதங்கள் ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. ஆவியின் காரியங்கள். ஸோ, அந்த ஆவியின் காரியங்கள் என்னங்கிறது தான் போன ஆவியின் பட்டயம் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம். அது வந்து தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ, அந்த தேவனுடைய வசனத்தை நம்ம எடுத்து நிக்கிறது மூலமா, நம்ம ஃபைட் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருந்து அவங்க அவங்க ஆப்பரேட் பண்றதுனால எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. அந்த பயம் வந்து சஃபரிங்க குடுக்கறதா இருக்குது. ஸோ, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது வந்து, நீ வந்து என்ன பண்ணு, சுற்றி பார்க்க ஆளுன்னு மட்டும் தான் சொல்றாரு. ஆனா, மோசேயா தான் என்ன பண்றாரு, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அது வளமானது, இளப்பமானதா அது ஆண்டவர் தெரியாது. ஆண்டவர் சொல்லி தான் அனுப்புனாரு. அது வந்து பாலும், தேனும் ஓடுற தேசம் சொல்லி தான் அனுப்புனாரு. ஆனா, இவரு என்ன பண்றாரு, இப்போ அந்த தேசம் நல்ல தேசம் இல்லன்னா, உள்ள போகாம இருக்க போறாங்க. எகிப்திலருந்து வெளியில கிளம்பி வந்துட்டாங்க. செங்கடல்லாம் பிளந்து வந்து வனாந்தரத்த சுத்திட்டு இருக்காங்க. ஸோ, இந்த இடத்துல வந்து அவங்க அந்த டீட்டெயிலே அந்த முதல்ல தேவையில்ல. ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னா, அந்த அந்த சொல்லின்படி நம்ம என்ன பண்ணணும்? அத அத நம்ம பிலீவ் பண்ணணும். அத பிலீவ் பண்ணி பண்றது தான் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவுலருந்து நம்ம பண்றோம். அப்படி இல்லாம அந்த இடம் எப்படி இருக்கு? ஹாய், ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த ஒவ்வொருத்தங்களையும் நாங்க வரவேற்கிறோம். ஒரு ஆராதனை மூலமா இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ள நம்ம கடந்து போலாம். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே அசையாத மலை கூட அசைந்திடுமே அமராத புயல் கூட அமர்ந்திடுமே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே
அப்பா, நன்றிப்பா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த நாள நீங்க தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த கான்ஃபரன்ஸ நாங்க உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இத நீங்க பிளெஸ் பண்ணுங்கப்பா. இதுல பேசுற வைகேஷ் நான் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அவனோட நாவுல உங்க ஜீவன் இருக்கிறதுக்காக நன்றி. அவனோட நாவுல இருந்து எங்களுக்கு என்ன வார்த்தை கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோப்பா, அத நீங்க பேசுங்க. எங்களுக்கு தேவையான ஆகாரத்த இந்த நேரத்துல எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, எங்களுக்கு தேவையான ஆகாரத்த தாங்கப்பா. அது எங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பொய்களையும் களைந்து போடட்டும்ப்பா. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும்ப்பா. வைகேஷ்ட இருந்து வர வார்த்தை எங்க வாழ்க்கையில போய் எங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பொய்களையும் களைந்து போட்டு உம்முடைய ஜீவனை கொண்டு வரட்டும்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்குற ஒவ்வொருத்தங்களையும் நான் பிளஸ் பண்றேன். அவங்களோட இருதயத்தை நீங்க தரங்கப்பா. அப்பா, அவங்களோட இருதயத்தை ஒரு நல்ல நிலமா நீங்க மாத்துங்க. எல்லா தேவையில்லாத சிந்தனைகளையும் எடுத்து போட்டு உமக்கு நேரா எங்க இருதயத்தை திருப்புங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ள நம்ம போகலாம். நன்றி இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கு 2, 3 நபர்கள் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்களும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக கனெக்டாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. அது எங்களுடைய இருதயம் ஆகிய நிலத்தில் அது விழுந்து, அந்த விதை விழுந்து அது எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த கான்ஃபரன்ஸ் நான் வரவேற்கிறேன். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஏன் வந்து இது அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சோம் அப்படின்னா, நம்ம ஆவியை அனல் மூட்டி எழுப்புறது. அதாவது அப்படின்னா அந்த அனல் மூட்டி எழுப்பு நெருப்பை வந்து அனல் மூட்டி எழுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆவியை வந்து நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது வந்து அவசியமா இருக்குது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, நம்ம ஆவிய வந்து அவித்து போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆவிய நம்ம துக்கப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி, நம்ம ஆவியை வந்து அவித்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஆவி வந்து எப்பவுமே நம்ம ஆவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு உதவியா இருக்கிறது என்னன்னா, ஆண்டோடைய வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கடி நம்ம இருதயத்தில வந்து போட்டு அத நம்ம வந்து மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும். அத வந்து அசை போட்டுட்டு இருக்க மாரி நம்ம என்ன பண்ணணும்? கன்டினியூவா நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த வார்த்தை வந்து நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை குடுக்கும். அந்த விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆவியில வந்து ஒரு அனலா நம்ம இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து லாஸ்ட் ஒரு 2, 3 கான்ஃபரன்ஸா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ம் ஆவிக்குரிய போராட்டம். நமக்கு வந்து ஆவிக்குரிய போராட்டம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அது இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும் முதல்ல, அந்த ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் வரணும். நெறைய பேர் இன்னைக்கு என்ன நெனைக்கிறாங்கன்னா, சிலுவையில எல்லாம் ஜீசஸ் அழிஞ்சு முடிச்சோனே நம்ம நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய காரியமும் நெறைய இருக்குது. ஸோ நமக்குமே என்ன இருக்கு? ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. ஸோ நம்ம அந்த போராட்டம் வந்து மாம்சத்துக்குரியது இல்ல. அது வந்து ஆவிக்குரிய போராட்டமா இருக்குது. ஸோ அந்த ஆவிக்குரிய போராட்டம்ங்கிறது ரியலான ஒரு காரியமா இருக்குது. அந்த விஷயத்துல வந்து நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுதான் அந்த ஆவிக்குரிய போராட்டம். அப்படி வந்து போன கான்ஃபரன்ஸ்ல நம்ம வந்து அ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அணிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல தேவனுடைய பட்டயம், அ தேவனுடைய பட்டயம் அப்படிங்கிற அ ஆவியின் பட்டயம்ங்கிற தேவ வசனத்த குறிச்சு நம்ம போன வாரம் பார்த்தோம். அதாவது தேவனுடைய வசனம் தான் ஆவியின் பட்டயம். அதாவது அ இன்னைக்கு இருக்கிற நம்ம போராட்டம் எல்லாமே, நம்ம எது கூட போய் போராடலன்னா, மாம்சத்து கூட போய் நம்ம போராடல. லிட்டரலா இருக்கிற இந்த டான்ஜிபிள் திங்ஸ் கூட நம்ம என்ன பண்ணல, போய் போராடல.
ஸோ ஆனா நம்ம போராட்டம் எங்க இருக்குது? ஆவியில இருக்குது. இப்ப புரியிற மாரி நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குது. நைட்லாம் தூங்க மாட்டீங்க அப்டின்னா, அது வந்து என்னதான் இருக்கு? அது சரீரத்தில தான் இருக்குது. அது மாம்சத்தில தான் இருக்குது. ஆனா நம்ம அங்க போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ அதில தான் போராடணும். அதனால என்ன பண்ணு? பிசிக்கலான இந்த இருக்கிற இந்த பிரச்சனைக்கு பிசிக்கலா நீ என்ன பண்ணுக்கோ, இந்த மாத்திரைய சாப்பிடு. உன்னுடைய பிளட் பிரஷர்லாம் குறையும். இந்த நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப அந்த தூக்க மாத்திரைய சாப்பிடு. உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம மெயினான பிரச்சனை அதோடைய ரூட் அது எங்கன்னு பார்த்தோம்னா, அதாவது மாமிசம் வந்து மாமிசத்தில நம்ம டீல் பண்ணோம்னா, அது எப்படி தான் டீல் பண்ணுவோம்னா, கனிய தான் நம்ம டீல் பண்ணுவோம். நமக்குள்ள இருந்து வர கனி. அதாவது தூக்கம் இல்லாம இருக்கிறது, கோபம் வர்றது, அந்த பிபி வர்றதெல்லாம் ஒரு கனி. ஆனா, அந்த கனிய நம்ம என்ன பண்றோம்? கனிய மட்டும் வெட்டி வெட்டி இந்த மாத்திரை சாப்பிடுறது மூலமா நம்ம என்ன பண்றோம்? அந்த கனிய மட்டும் தான் வெட்டுறோமே தவிர, ரூட் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ ரூட்ட அட்ரஸ் பண்றது தான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஏன் தூக்கம் வர மாட்டேங்கி, ஏன் பிளட் பிரஷர் ஏறுதுன்னா, எதையோ ஒரு விஷயத்த குறிச்சு நம்ம பயப்படுறோம். ஸோ அந்த பயம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் காரியம். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலா போய் நம்ம டீல் பண்றது தான் என்னது? ஆவிக்குரிய போராட்டம். அதனால தான் நம்மளுடைய போராட்டம் வந்து மாம்சத்துல இல்ல. மாம்சத்தோட, ரத்தத்தோட நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம போராடல. அங்க அதோட ரிசல்ட் தெரியுது. அப்போ இந்த ரிசல்ட் இங்க தெரியுதுன்னா, நம்ம போராட்டம் எங்க இருக்கு? ஆவிக்குரிய விஷயத்துல இருக்குது. ஸோ அங்க போய் போராடணும். அப்படி இந்த ஆவிக்குரிய இருக்கிற விஷயத்துல, நம்ம நமக்குன்னு சில அந்த போராட்டத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கு? சில ஆயுதங்கள் ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு. ஆவியின் காரியங்கள். ஸோ அந்த ஆவியின் காரியங்கள் என்னங்கிறத தான் போன ஆவியின் பட்டயம் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம். அது வந்து தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த தேவனுடைய வசனத்தை நம்ம எடுத்து நிக்கிறது மூலமா, நம்ம ஃபைட் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, சில இடத்துல என்ன பண்ணலாம்? ஜெயம் கொள்ளலாம். அ அதே மாரி இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ ஒருவேளை இந்த வீடியோலாம் நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா, அந்த வீடியோலாம் என்ன பண்ணுங்க YouTubeல இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க அந்த வீடியோலாம் கண்டிப்பா பாருங்க. அ அது பார்க்கும்போது இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த கான்ஃபரன்ஸ்ல அ அந்த விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். கேடகம் அந்த ஆவிக்குரிய அந்த ஆர்மர் ஆஃப் காட் சர்வாயுத வர்க்கத்துல ஆவியின் பட்டயம் ஒண்ணு இருக்கிற மாரி, ஆவியின் கேடகம்னு ஒரு விஷயம் இருக்குது. அத நம்ம வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். அ பொல்லாங்கன் எய்யும் அக்கினியால் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து விசுவாசத்த என்னன்னு மென்ஷன் பண்றாங்கன்னா, கேடகம் ஓகேவா? ஒரு ஷீல்டு மாரி. பிசாசு வந்து நம்ம மேல விடுற அந்த அக்கினி அஸ்திரங்களை எல்லாம், அந்த அம்புகளை எல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? அந்த கேடகத்த நம்ம பிடிச்சு நிக்கணும். அந்த ஆவியின் கேடகம் தான் என்னன்னா விசுவாசம். இன்னைக்கு நெறைய பேருக்கு விசுவாசம் இல்லாதனால தான் பிசாசு அந்த அட்டாக் பண்ணும்போதெல்லாம், அந்த இடத்த வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்க? அவங்க வாழ்க்கையில அத அனுமதிக்கிறதுனால, அவங்க நெறைய விதமான இப்ப ஒரு சோதனைக்குள்ள போற ஆரம்பிச்சுருறாங்க. இப்ப எப்படின்னா, பிசாசு அந்த அக்கினி அஸ்திரம்ங்கிற அவன் ஒரு பொய்ய போடுறான். இல்லன்னா, மத்தவங்க மூலமா நம்மள பத்தி தப்பா பேசுறான். ஒரு அவதூறா பேசுறான் அப்படின்னு சொல்லி, இல்லன்னா லீகலா ஒரு ஆக்ஷன் நமக்கு எதிரா எடுக்குறாங்க. எந்த ஒரு கா எப்படி சொல்ல? நம்ம எந்த ஒரு அநியாயம் பண்ணலனாலும் நம்ம மேல லீகலா ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு யோசேப்பு வந்து அவர் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல. இருந்தாலும் அவர ஜெயில்ல தூக்கி போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியங்கள்ல வந்து நம்ம மேல எடுக்கும்போது, இந்த விசுவாசம்ங்கிற கேடகம் நம்ம இல்லன்னா, நம்ம என்ன பண்ணிருவோம்? நம்ம சோர்ந்து போயிருவோம். நம்ம அந்த இடத்துல சோதனையில என்ன பண்ணிருவோம்? அகப்பட்டு நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சஃபர் ஆயிட்டு இருப்போம். அத ரெசிஸ்ட் பண்ண தெரியல. நம்முடைய விசுவாசத்தின் மூலமா அத நமக்கு தடுக்க தெரியலன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சஃபர் ஆயிட்டுருப்போம். ஸோ, அந்த விசுவாசம்ங்கிற கேடகம், ஆவியின் கேடகம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அத பத்தி தான் என்ன பண்ண போறோம்னா, இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஸோ, நம்மளுடைய அழைப்பே என்னன்னா, விசுவாசத்தோட நல்ல போராட்டத்த நம்ம போராடணும். ஸோ, அப்படி நம்ம போராடும்போது என்ன பண்ணுவோம்னா, நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். ஆ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 2 காரியங்கள் அவங்க சொல்றாங்க. 2ம் என்னது? நம்ம விசுவாசத்தின் நல்ல போராட்டத்த போராடும்போது நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வோம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்குற கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு 2 டைமென்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். 2 டைமென்ஷனும் மிக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ, இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒண்ணு தெரியுது. நமக்கு நித்திய ஜீவனை நம்ம பற்றிக்கொள்ளணும்னா, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ, விசுவாசம் அப்படின்னு ஒரு காரியம் இருந்தா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிரியை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து விசுவாசத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திணறிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்துல நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். அது நம்ம என்னன்னு வாசிப்போம். ஆ யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதலாம் வசனம்.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். அப்போ விசுவாசம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு விஷயம் கிரியை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது விசுவாசத்துல நம்ம ஆப்பரேட் ஆகலைன்னா, வேற ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கோம். அர்த்தம். அது என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருதயம் வந்து கலங்கிட்டு இருக்கோம். ஒரு கலங்கிட்டு, ஒரு பயத்துல, ஒரு அங்கலாய்ப்புல இருக்கோம். ஸோ விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம் என்னன்னா பயம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றாரு, "நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு" சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 2 டைமென்ஷன்ல நம்ம ஆப்பரேட் பார்க்க போறோம் இந்த விஷயத்த. ஸோ நான் அப்பல சொன்ன மாரி, விசுவாசத்தை நம்ம விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினா நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படிதானே? ஸோ விசுவாசமும், நித்திய ஜீவனும் அ ஒரே டீம். அது 2ம் ஒண்ணு. அது ஒண்ணும் ஒண்ணும் என்னது ஒரு இன்டர் கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அதே மாரி பயம் வந்து எந்த ஒரு விஷயத்து கூட தொடர்புடையதுன்னா, அ நன்மை, தீமை அறிகிற அறிவோட தொடர்புடையதா இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஏதேன் தோட்டத்துலேருந்து ஆரம்பிச்சது. ஆண்டவர் வந்து மனுஷன அவருடைய சாயலும், அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கிறாரு. ஸோ ஆதாம சிருஷ்டிச்சுட்டு, அவர் சொல்றாரு, "இந்த தோட்டத்தின் நடுவுல என்ன இருக்கு?" அவன ஏதேன் தோட்டம் கூட்டு வராரு. கூட்டு வந்துட்டு, இந்த தோட்டத்தின் நடுவுல 2 மரம் இருக்கு. ஒண்ணு வந்து நித்திய ஜீவன். அதாவது ஜீவ விருட்சம் குடுக்குற மரம். அதுலேருந்து என்ன கிடைக்கும்னா, நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, நன்மை, தீமை அறிகிற அறிவுல உள்ள வர ஒரு விருட்சம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுலேருந்து நீ என்ன பண்ணாத, அந்த பழத்த நீ புசிக்காத. அது நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கர்ஸ் கிடையாது. அது வந்து என்னன்னா, ஒரு ரியாலிட்டி. ஏன்னா, ஆண்டவர் வந்து மனுஷன அவருடைய சாயலும், அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிச்சு, அவருடைய ஆவிய அவனுக்கு குடுத்திருக்கிறாரு. ஸோ மனுஷனோட டிசைனே என்ன அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணணும்னா, ஆண்டவர டிபெண்ட் பண்ணி அந்த நித்திய ஜீவனை கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளேருந்து வளர்றது தான் அவனுடைய ஒரு டிசைனா இருக்கு. ஒரு ஆத்தென்டிக் டிசைனா இருக்குது. ஆனா, அவனுக்கு இன்னொரு சாய்ஸும் குடுக்குறாரு. இப்போ ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு, நீ இந்த ஒண்ண நீ ஏதாவது ஒண்ண தொடு அப்படின்னு சொல்ல முடியாது. 2 காரியம் குடுத்துட்டு, இது 2ல நீ ஏதாவது ஒண்ணு தொடுனா தான் அவனுக்கு என்னது ஒரு ஃப்ரீ வில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் ஆண்டவர் வந்து நன்மை, தீமை அறிகிற பழத்த அங்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா, அவனுக்கு ஃப்ரீ வில் குடுக்கணும். அவன் அவன் எதுனாலும் சூஸ் பண்ண அவனுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா, அவனுக்கு நான் வந்து அவன் என்ன மாதிரியே நான் அவன படைச்சதுனால, அவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரீ வில் சுயாதீனம் நான் குடுத்துருக்கிறேன். அ இருந்தாலும் அவன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. "நீ அந்த பழத்த சூஸ் பண்ணாத. அத நீ சூஸ் பண்ணிட்டன்னா என்ன பண்ணிருவ? செத்துருவ. சாகவே சாவாய்." ஏன் சாகவே சாவாய்ன்னா, அது உன்னுடைய ஆத்தென்டிக் டிசைன் கிடையாது. அவர் வந்து நித்திய நித்திய காலமா இருக்கிறவரு. அவருக்கு வந்து சாவுன்னு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவர மாதிரியே அவன டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனா, நீ என்ன விட்டுட்டு நீ அத சூஸ் பண்ணனா, கண்டிப்பா என்ன ஆயிரும்னா, உனக்குள்ள டெத்ன்னு ஒரு காரியம் வந்துரும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரோல் கார் இருக்கு. பெட்ரோல் கார்ல நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு மண்ணெண்ணெய ஊத்தி நம்ம வந்து வண்டிய ஓட்ட முடியாது. ஏன்னா, அதுக்கு அது டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. பெட்ரோல் கார்ல பெட்ரோல் தான் ஊத்தணும். ஆனா, அ அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவன் வந்து பிசாசோட சத்தத்துக்கு ஏவாள் செவி கொடுத்ததுனால, அத இச்சித்து அவளும் சாப்பிட்டுட்டு அவ புருஷனுக்கும் குடுக்கறதுனால 2 பேரும் அ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஆத்தென்டிக் டிசைன அவங்க இழந்துட்டாங்க. அதாவது அதுவரைக்கும் என்னன்னா, அவன் நித்திய ஜீவனையும் அவன் பங்கு பெறல. அதாவது கர்த்தரை அறிகிற நித்திய ஜீவன்ங்கிறது என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த ஜீவ விருட்சம் வந்து கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கைய தான் ஆண்டவர் அங்க வச்சிருந்தாரு. அதுல அவன் பங்கு பெறாம, இந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல அவன் என்ன பண்ணிட்டான், பங்கு பறிச்சதுனால, இனிமே அவன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்னா, அவன் வந்து நல்லது, கெட்டது எதுன்னு சொல்லி அவன் வாழ்க்கையில அவன் தான் பிரிச்சு எடுக்கணும். அது அது வந்து முடியாத ஒரு காரியம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சீனியும், உப்பும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு அத தனித்தனியா பிரிக்கணும்னு சொன்னா பிரிக்க முடியாது. ஏன்னா நன்மை, தீமை அதே மாரி தான். அத வந்து பிரிக்க முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட விஷயத்துல அவன் விழுந்ததுனால, ஆண்டவர்ட்ட இருந்து அவன் என்ன பண்ணப்பட்டான். அவன் நித்திய ஜீவனை அதாவது ஜீவ விருட்சத்த வந்து சூஸ் பண்ணாம, இத சூஸ் பண்ணிட்டான். ஓகேவா? அவன் அதுவரைக்கும் அவனுக்குள்ள வந்து என்ன இல்ல 2 எந்த விதமான ஒரு ஆ எப்படி சொல்ல? அவன் 2யுமே அவன் சூஸ் பண்ணல. அதாவது அவன் வந்து ஒரு இன்னோசென்ட்டா இருக்கான். இன்னும் அவனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்த குறித்து அறிகிற அறிவு இல்ல. கர்த்தரை அறிகிற அறிவும் இல்ல, நன்மை, தீமை அறிகிற அறிவும் இல்ல. 2மே இல்லாம இருக்கிறான். ஆனா, இப்போ இந்த ந நன்மை, தீமை அறிகிற அறிவ சூஸ் பண்ணதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவன ஆட்கொண்டுட்டு, ஆ அ ஆளுகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டவன் வந்து, மத்த நேச்சுரல் விஷயங்கள்லாம் அவன் என்ன பண்ணப்பட்டான்? ஆளப்பட்டான். ஸோ, இதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு எங்க வந்துச்சுன்னா, இந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுலேருந்து நம்ம வாழும்போது, நம்ம எப்பவுமே பயத்திலே இருப்போம்.
அது வந்து என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்த குடுக்காது. அது எப்பவுமே ஒரு சஃபரிங் குடுக்கும். அதனால தான் ஒரு வசனம் இருக்கு. பயப்படுகிறவன் வந்து அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஸோ பூரண அன்பு வந்து என்ன பண்ணும்? பயத்தை புறம்பே தள்ளும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாரி இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து 2 விதமான ஒரு டைமென்ஷன்ல பார்க்கும்போது, ஒண்ணு வந்து விசுவாசம், நித்திய ஜீவன். இன்னொன்னு வந்து பயம். இன்னொன்னு வந்து நன்மை, தீமை அறிகிற அறிவு. இன்னைக்கு வந்து அதை சூஸ் பண்றது வந்து நம்மளுடைய கையில இருக்குது. நீங்க வந்து நித்திய ஜீவன சூஸ் பண்றீங்களா? விசுவாசத்த சூஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறதும் அது 2 ஒரே டைம். இன்னொன்னு பயத்த சூஸ் பண்ணி நீங்க இந்த கர்த்தரை அதாவது நன்மை, தீமை அறிகிற அறிவ சூஸ் பண்ணி பயத்திலேயே நீங்க வாழ போறீங்கறது என்னது இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. எப்படியும் அன்னைக்கு ஆதாமோட கையில தான் அந்த சூஸ் பண்ற அந்த சுயாதீனம் இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கும் அதே விஷயம் நமக்கு முன்னாடி இருக்குது. நம்ம எப்படி சூஸ் பண்றது நம்மளுடைய கையில தான் இருக்குது. இன்னும் 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் புரியும். அந்த பயம் வந்து எவ்வளோ ஒரு வேதனை உள்ளது. அ அந்த எப்படி நம்ம அந்த பயத்திலிருந்து நீங்கி, எப்படி நம்ம விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், உள்ள வரலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆ என்னாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன அப்படின்னு சொல்லி இதுல நிறைய வருது. நம்ம இதுக்கு இந்த பேர் தேவையில்ல. அடுத்து இதுல வந்து என்ன பண்றாருன்னா, மோசே வந்து ஒரு 12 பேரை சூஸ் பண்றாரு. அதுல யார் இருக்கா? காலேபு, யோசுவா இருக்கிறாங்க. ஸோ இப்போ 17வது வசனம் நம்ம வாசிப்போம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கள் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் காலமா இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதாம் வந்து அந்த நன்மை தீமையை பழத்தை புசிச்சதுனால அவன் எப்பவுமே எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட்ல அந்த கான்சியஸ்ல இருந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். மனுஷங்க வந்து அதுல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்துல, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதனை அனுப்ப சொல்றாரு. அ ஆனா இவர் என்ன சொல்றாரு? மோசே வந்து இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் தான் என்னது? நன்மை, தீமை அறிகிற அறிவு. இன்னைக்கு வந்து நெறைய பேரு மத்தவங்க தங்களை குறித்து சொல்லுகிற காரியத்த குறித்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய லைஃப் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க நரேட்டிவ் வந்து மத்தவங்க எழுதினதா இருக்குது. நீ வந்து எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட. நீ வந்து அ எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுப்பு இல்ல. நீ அது இல்ல, நீ இது இல்ல. உன்னை யாரும் நேசிக்கலன்னு சொல்லி, மத்தவங்க சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, அவங்க என்ன பண்றாங்க? அந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருந்து அவங்க அவங்க ஆப்பரேட் பண்றதுனால எப்பவுமே ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. அந்த பயம் வந்து சஃபரிங்க குடுக்கறதா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது வந்து, நீ வந்து என்ன பண்ணு? சுற்றி பார்க்க ஆள் அனுப்புன்னு மட்டும் தான் சொல்றாரு. ஆனா, மோசேயா தான் என்ன பண்றாரு? அந்த தேசம் எப்படிப்பட்டது? அது வளமானதோ, இளப்பமானதா? அது ஆண்டவர் தெரியாது. ஆண்டவர் சொல்லி தான் அனுப்புனாரு. அது வந்து பாலும், தேனும் ஓடுற தேசம் சொல்லி தான் அனுப்புனாரு. ஆனா, இவர் என்ன பண்றாரு? இப்போ அந்த தேசம் நல்ல தேசம் இல்லன்னா, உள்ள போகாம இருக்க போறாங்க. எகிப்திலருந்து வெளியில கிளம்பி வந்துட்டாங்க. செங்கடல்லாம் பிளந்து வந்து வனாந்தரத்த சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க அந்த டீட்டெயிலே அந்த முதல்ல தேவையில்ல. ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னா, அந்த அந்த சொல்லின்படி நம்ம என்ன பண்ணணும்? அத அத நம்ம பிலீவ் பண்ணணும். அத பிலீவ் பண்ணி பண்றது தான் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவுலருந்து நம்ம பண்றோம். அப்படி இல்லாம அந்த இடம் எப்படி இருக்கு? ஆ ஆண்டவர் வந்து உங்கள ஒரு தேசத்துக்கு சொல்றாரு. நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம். நீ இன்னொரு இடத்துக்கு போன்னா, இல்ல ஆண்டவரே நான் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க. அங்க இந்த இது நல்லா இருக்கா? கிளைமேட் நல்லா இருக்கா? அங்க தண்ணிலாம் இருக்கா? அது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது. அங்க இருக்க டீட்டெயிலே நமக்கு தேவையில்ல. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு சொல்ட்டாருன்னா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு பயமும் இல்லாம, ஆண்டவர் வார்த்தைய மட்டும் ரிசீவ் பண்ணி போகணும். இங்க அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான், அந்த நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருந்து அவங்க ஆப்பரேட் பண்ணதுனால தான், அவங்க என்ன பண்றாங்க, ப 12 பேரும் உள்ள போய் பார்க்குறாங்க. மோசே சொன்ன லிஸ்ட் படியே தான் பார்க்குறாங்க. உள்ள என்னெல்லாம் இருக்கு?
கோட்டையில இருக்காங்களா? இல்லன்னா குடிசையில இருக்காங்களா? இல்லன்னா அந்த யார் இருக்கா? எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி, இவனுங்க ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த 12 பேர்ல என்ன பண்றாங்கன்னா, யோசுவா, காலேப் மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த திராட்சை இத எடுத்துட்டு வந்து நம்ம உள்ள போய் ஈஸியா சுதந்தரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மித்த 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, மோசே அவங்களுக்கு குடுத்த லிஸ்ட்ட என்ன பண்றாங்க, இல்ல நம்ம அங்க போக முடியாது. அந்த நன்மை, தீமை அறிகிற அந்த அந்த அறிவுல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, மொத்த தேசத்துக்கும் என்ன பண்றாங்கன்னா, துர்ச்செய்தி பரப்பிட்டாங்க. இதுல வந்து அவர் அப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. மொத்த தேசத்துக்கும் துர்ச்செய்தி பரப்புறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இஸ்ரேல் மக்கள் வந்து தூங்காம உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லா அழுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? இப்படிதான் இருக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு நைட்லாம் தூக்கம் வரல, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்களால சந்தோஷமா சிரிக்க கூட முடியலன்னா, நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் எதுக்குள்ள வரல? கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள இன்னும் வரல. இன்னும் அந்த நித்திய ஜீவன், ஜீவ விருட்சம் கூட நீங்க உள்ள வரவே இல்ல. நீங்க இன்னும் நன்மை, தீமை அறிகிற அறிவுக்குள்ளேயே தான் நீங்க நின்னுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த அந்த விஷயத்த நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ஆமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அத குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, கண்டம் பண்ணிக்க ஓகே நான் இன்னும் நன்மை, தீமை அறிகிற அறிவிலேயே நான் இருக்கிறேன். நான் வந்து பாவியாவே இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இத ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ப்ராப்ளத்த முதல்ல அட்ரஸ் பண்ணுங்க. இதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு தூக்கம் வரல, தூக்க மாத்திரை போட்டா சரியாயிருங்கிறது, அது வந்து சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா, ப்ராப்ளம் வந்து ரூட்ல இருக்கு. அந்த தூக்கம் வராம இருக்கு, பிளட் பிரஷர் இருக்குங்கிறது என்னது? ஒரு அறிகுறி. அது வந்து செகண்டரி எமோஷன் தான். ஒரு கனி மாரி தான். ஆனா ரூட் என்னன்னா, நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உணர்ந்துக்கோங்க. ஓகே, எனக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தரை அறிகிற அறிவுல நான் இல்ல. நன்மை, தீமை அறிகிற அறிவுல தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, அந்த ப்ராப்ளம்ல நீங்க அட்ரஸ் பண்ணிட்டு, என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கடந்து வரும்போது, நீங்க என்ன பண்ணலாம்? அந்த அந்த நன்மை, தீமை அறிகிறதுலருந்து நீங்க வெளில வரலாம். அது எப்படின்னு சொல்லி அடுத்த இதுல நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனம். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பைபிள்ல உள்ள ஒரு சினாரியோ தான். இது என்னன்னா, கோலியாத், தாவீது அவங்கள அந்த அந்த ஒரு அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப் மாரி. ஸோ அத நான் வாசிக்கிறேன். கோலியாத் வந்து நின்று, இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறதென்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். ஓகேவா? ஸோ பிசாசோட அ ஒரு ஒரு தந்திரமே நம்ம பார்க்கிறது என்னன்னா, அந்த ஆவிக்குரிய போராட்டம் நம்ம எதுக்கு போராடுறோம்னா, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து போராடுறது. ஸோ அப்படி பிசாசோட தந்திரம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, எப்பவுமே நம்மள என்ன பண்ணுவான்னா, நம்மள வந்து ஒரு டிஃபேம் பண்ணுவான். நீங்க நீங்க நான் பெலிஸ்தன், நீங்க சவுலோட வேலைக்காரன் தானே. நம்மள எப்பவுமே குறைச்சு மதிப்பிடுறதுக்கு, ரொம்ப கேவலமா, தரைமட்டமா தான் நம்மள என்ன பண்ணுவான், நம்மள வந்து அட்ரஸ் பண்ணுவான். ஆனா, அத பார்த்து நம்ம பயந்துறக்கூடாது. ஆனா, இங்க என்ன பண்றாங்க, சவுலும் அவனுடைய சேனையும் என்னன்னா நிஜமா பயந்துட்டாங்க. அதுதான் சவுலுக்கும், சவுலோட சேனைக்கும், தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு நெறைய பேர் வந்து நம்மள வந்து என்ன பண்றாங்க, அ உன்ன உன்ன அழிச்சிடுவேன், உன்ன அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுனோனே, நம்ம என்ன பண்றோம், அத உண்மைன்னு நெனச்சு, அதுல அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரொம்ப தாழ்ந்து போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள பார்த்து ஒருத்தங்க வந்து ரொம்ப தவறா பேசுறாங்கன்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், திரும்ப உங்களுக்குன்னு ஒரு கவுண்டர் அட்டாக் நீங்க குடுக்கணும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 40வது வசனம் போடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னன்னா, தாவீது அந்த இடத்துக்கு வரான். ஸோ பெலிஸ்தர் வந்து 40 நாள் இப்படி வந்து ஸோ கோலியாத்த வந்து என்ன பண்றான்னா, 40 நாள் இதே மாரி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு போறான். ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த இடத்துல தாவீத வந்து பார்க்குறான். தாவீது வந்து பார்த்தான்னா, அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து இந்த பெலிஸ்தன், ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தன் வந்து எப்படி வந்து இப்படி சொல்லலாம்? அ த தேவனுடைய சேனைய பார்த்து அவன் எப்படி சொல்ல முடியும் சொல்லி அவனுக்கு கோவம் வந்துட்டு, ஸோ 40வது வசனம் நம்ம வாசிப்போம். ஸோ அவன் என்ன பண்றான்? அவன் வந்து இப்ப அந்த கோலியாத்துக்கு அகைன்ஸ்டா அவன் போறான். தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு, ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து, அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு, தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றிப் பார்த்து தாவீதைக் கண்டு, அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனியுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஸோ நான் அதான் சொல்லணும். திரும்ப 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 என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசு வந்து ஆ மனுஷங்க மூலமா நம்மள அசட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. "உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வந்து எதுக்குமே லாயக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல தான் நீங்க விழுந்துறக்கூடாது. இங்க தாவீதோட ஒரு அவனோட ஒரு சிறப்பம்சம், அதாவது விசுவாசத்தோட வெளிப்பாடே நீங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்.
ஆ, அப்போ சொல்றான், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, "நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் என்ன நாயா?" என்று சொல்லி, அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதை சபித்தான். அசட்டை பண்ணுவாங்க, சபிப்பாங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, "என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும், காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்" என்றான். ஸோ என்ன பண்ணும், பிசாசு வந்து மறுபடியும் நம்மள மிரட்டி அதாவது நம்மள வந்து பயமுறுத்தி ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஸோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணாங்க, தயவு செஞ்சு நீங்க எடுக்காதீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள எடுக்காதீங்க. அதுக்கு திரும்ப உடனே என்ன பண்ணுங்க, உங்க விசுவாசம் என்னும் கேடகத்த எடுத்து நீங்க முன்னாடி வச்சு, அத உடனே என்ன பண்ணுங்க, ரெசிஸ்ட் பண்ணுங்க. அத அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தாவீது சொல்றான், பெலிஸ்தனை நோக்கி, "நீ பட்டயத்தோடும், ஈட்டியோடும், கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார்." இந்த இடத்துல யாருமே தாவீத போய் ஒரு ப்ராஃபஸி சொல்லல. "நீ தைரியமா போ. ஆண்டவர் வந்து அவன உன் கையில ஒப்புக் கொடுப்பாரு." எங்கேயுமே சொல்லல. அவன் விசுவாசத்துல போறான். ஏன்னா, நான் அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள ஆப்பரேட் பண்றதுங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அவனுக்குள்ள எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு? நம்ம எப்படி அந்த விசுவாசத்துல ஆப்பரேட் ஆகணும்னு நான் சொல்றேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆ, கோலியாத் தாவீத மிரட்டினான் அப்படின்னா, தாவீது கோலியாத்த திரும்ப மிரட்டுறான். இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே என்னன்னா, ஒருத்தங்க வந்து நம்மள அசட்டை பண்றாங்க, ஒருத்தங்க நம்மள சபிக்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்? திரும்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெசிஸ்டே அத பண்ண மாட்டாங்க. இல்ல அட்லீஸ்ட் நீங்க சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன். நான் அப்படி கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோங்க. அத வந்து ரெசிஸ்ட் கூட பண்ண மாட்டோங்க. ஓகேவா? அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஸோ ரெசிஸ்ட் பண்ணுங்க. அந்த விஷயத்த உங்கள்கிட்ட அக்செப்ட் பண்ணாதீங்க. மத்தவன் சொல்ற ஒரு காரியத்த வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள நரேட்டிவ பில்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நெறைய பேர் வந்து என்கிட்ட ட்ரை பண்ற விஷயமே அதுதான். என்ன எப்படியாவது என்னை எப்படியாவது சோர்ந்து போக வைக்கணும், விழ வைக்கணும்னா, வார்த்தையின் மூலமா தான் அட்டாக் பண்ணாங்க. "நீ வந்து அப்படி, நீ இப்படின்னு" சொல்லும்போது, "இல்ல நான் அப்படி கிடையாதுன்னு" சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அத ரெசிஸ்ட் பண்ணேன். ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து சில நேரம் அக்செப்ட் பண்ணேன். ஆனா, ரீசென்ட் டைம்ஸ் ஆண்டவர கூட நடக்கிறதுனால, ஆண்டவருடைய சத்தத்த கேட்கறதுனால, இல்ல அவங்க சொல்றத மாதிரி நான் கிடையாது. அவங்க அவங்க என் வாழ்க்கைய என்ன பண்ண முடியாது, நரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஆண்டவருடைய சத்தத்தை கொண்டு தான் என் வாழ்க்கைய நான் நரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள்ட்ட சொல்றாங்க, உங்கள பத்தி அசட்டை பண்றாங்க, உங்கள சபிக்கிறாங்கன்னா, அத ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு முதல்ல நோ சொல்லுங்க. ஓகேவா? இந்த இடத்துல தாவீத பார்த்தோம்னா, அந்த பெலிஸ்தன் வந்து சவுலையும், அந்த சேனையும் தான் வந்து நிந்திப்பான். ஆனா, இங்க வந்து அதை அவன் எப்படி பார்க்குறான்னா, தாவீது அந்த சவுல் வந்து ஒரு அனாயிண்டட் மேன். அவன் வந்து ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அது வந்து கர்த்தருடைய ராணுவம். ஸோ அவங்கள நிந்திச்சத வந்து கர்த்தரையே நிந்திச்ச மாரி அவனுக்குள்ள ஒரு கோபம் வருது. ஸோ அந்த இடத்துல தாவீது போறது என்னன்னா, இன் அ ஸோ இத நல்லா கவனிச்சுக்கோங்க. இதன் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நமக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வர முடியும். அது என்னன்னா, தாவீது அந்த இடத்துல ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எப்படி கர்த்தர பார்த்து அவன் பேசலாம்? ஏன்னா, ஆ இஸ்ரவேல் மக்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க. இவங்க மத்த யாரும் விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது விருத்த சேதனம்ங்கிறது மாமிசத்தோட நுனித்தோல வெட்டுறது. அதோட மீனிங் என்னன்னா, அவங்க ஆண்டவரோட கவனன் பண்ணியிருக்காங்க. உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப நானும் என் மனைவியும் என்ன பண்றோம்னா, திருமணம்ங்கிற ஒரு உடன்படிக்கையிலே ஒண்ணா இணைஞ்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்கு. ஒரு க கண்டிஷன் இருக்கு. ப்ராமிஸ் அண்ட் கண்டிஷன் எங்களுக்குள்ள ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு. உடன்படிக்கையின் மூலமா ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்குது. ஓகேவா? இப்போ அவளுக்கு ஒண்ணுன்னா, நான் வந்து நிப்பேன். எனக்கு ஒண்ணுன்னா அவ வந்து நிப்பா. 2 பேரும் வேற வேற கிடையாது. 2 ஒண்ணு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தாவீதுக்கு ஒரு விஷயம் தெரியும். உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒண்ண பிரேக் பண்ண முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா, ஆண்டவர் நம்ம கூட தான் நிப்பாருங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனால, அது அவனுக்கு என்ன பண்ணுச்சு? விசுவாசத்தை குடுத்துச்சு. அதனால அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் இன்று உன்னை என்ன பண்ணுவாரு? என் கையில ஒப்புக் குடுப்பார்ன்னு சொல்லி அவன் தைரியமா போய் நிக்கான். ஸோ, அவன் வந்து என்ன பண்றான்? அந்த இடத்துல கர்த்தரை அறிகிற அறிவுல அவன் வளர்ந்திருக்கிறான். அ சவுலும் மத்தவங்களும் என்ன பண்ணல? அவங்களுக்கு உடன்படிக்கைங்கிற கான்ஷியஸ் அவங்களுக்கு இல்ல. ஆண்டவர் தங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இவங்கலாம் என்ன விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இவங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. இவங்க மேல ஆசீர்வாதம் இருக்குங்கிற கான்ஷியஸ் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெலிசன் சொல்றதெல்லாம் காதுல கேட்டு, கேட்டு 40 நாளும் கேட்டு, 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 கேட்டு அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. ஆனா தாவீது பயப்படாததுக்கு ஒரே காரணம், அவன் வந்து ஆண்டவர் ஆண்டவர் எங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இது ஆண்டவருடைய செயல்ன்னு சொல்லி விசுவாசிச்சு அவன் என்ன பண்ணான், தைரியமா போய் நின்னான். அவனுடைய விசுவாசத்துக்கு ஏத்த மாரி ஆண்டவர் அவன் கூட நின்னாரு. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா,
அதே மாதிரி இது வந்து பழைய உடன்படிக்கை தான். ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையும், மாம்சத்தையும், இரத்தத்தையும் நமக்கு குடுத்து, அவர் நம்ம கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அ அதுவும் அதுக்கு என்ன ஒரு அடையாளம் அப்டின்னா, எப்படி வந்து பழைய ஏற்பாட்ல விருத்த சேதனம் தான் என்ன இருந்துச்சு? ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்ல அடையாளம் என்னன்னா, இயேசுவோட அவரு நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய ஒவ்வொரு தழும்புகளும் நமக்கான உடன்படிக்கையின் ஒரு அடையாளமா இருக்குது. அவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது? அந்த தழும்பு இருக்குது. ஓகேவா? அந்த தழும்பு தான் என்னன்னா, இன்னைக்கு புதிய உடன்படிக்கைக்கான ஒரு அடையாளம். எப்பல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, நீங்க நினைவு கூருங்க. ஆண்டவர் கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்? உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அவருடைய மாம்சத்தை நான் பெற்று, அவருடைய இரத்தத்த நான் என்ன பண்ணியிருக்கேன்? சாப்பிட்டுருக்கிறேன். அவர் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அவர் என் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஒரு பிரச்சனைனா, அவர் வந்து வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படின்னு அந்த ஒரு கான்ஷியஸ்ல நீங்க வளரும்போது என்ன பண்ணப்படும்னா, இந்த மாரி விசுவாசத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. பயம் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வராது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இஸ்ரேல் மக்கள் பயப்படுற காரணம் வந்து, அவங்க இந்த உடன்படிக்கை அப்படிங்கிற கான்ஷியஸா அவங்க மறந்துட்டாங்க. ஓகேவா? ஆனா எப்பல்லாம் அவங்க திரும்ப மனம் திரும்பி ஆண்டவருக்குன்னு ஒரு பலி செலுத்துறாங்களோ, திரும்ப என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து அவங்கள ரெஸ்டோர் பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு விழுந்து போன மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு கீழ ஒரு பாதாளத்துல கிடக்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. அ ஆண்டவர் வந்து உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள விசுவாசம் வரும். ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம இன்னும் அதிகமா நமக்குள்ள இருந்து வரணும். நம்ம விசுவாசம் வந்து விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும் அப்படின்னா, நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. அ விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸோ இந்த இடத்துல கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, கேட்கிறது. லிசன் பண்றது. ஹியர் பண்றது. ஓகேவா? ஸோ ஃபெய்த் கம்ஸ் பை ஹியர். ஓகேவா? அந்த ஹியரிங் நம்ம எப்படி வரும்னா, தேவனுடைய வசனம். இந்த பைபிள நீங்க என்ன திரும்ப படிக்க உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். எப்படின்னா, ஆண்டவர் வந்து எப்படி அவர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரியே 100 வயசுலயும் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? குழந்தைய குடுத்தாரு. ஏன்னா உடன்படிக்கை பண்ணாரு. அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா, அந்த விஷயத்த அவர் கண்டிப்பா செய்வாருங்கிறத நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறது மூலமா எங்கெல்லாம் ஆண்டவருடைய உடன்படிக்கை வருது, அவர் எந்த இடத்துலலாம் வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப செஞ்சாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு எப்படிலாம் உண்மையா இருந்தாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும்போது, அத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கும்போது என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அதுதான் விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த கேள்வி வந்து தேவனுடைய வசனத்தின் மூலமா வரும். ஸோ இந்த வசனத்த எடுத்து நீங்க என்ன படிங்க. உங்க காது நீங்க கேட்கும்படியே நீங்க படிக்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். இன்னொரு வசனம் சொல்லுது. சாராள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னா, தேவன் வந்து உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் வந்து உண்மை உள்ளவர்ன்னு அவங்க அறியும்போது, அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. ஸோ பைபிள் ஃபுல்லா படிங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளோ உண்மை உள்ளவரா இருந்து, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாருங்கிறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கும்போது, உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு காரியம் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க ஜெயம் கொள்வீங்க. ஸோ எப்படின்னா, தாவீதுக்கு வந்து ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் வந்து செங்கடல பிளந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே இந்த லேண்ட அவங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்த நம்ம கையில குடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணவர் வந்து உண்மையா உள்ளவரு. அதனால அ அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசத்தின் மூலமா ஒரு காரியம் பண்றான். அது என்னன்னா, இந்த கோலியாத்த வந்து ஆண்டவர் இன்னைக்கு என் கையில ஒப்பு குடுப்பாருன்னு சொல்லி அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள அவன் இறங்குறான். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு நெறைய வாக்குத்தத்தங்கள குடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அந்த கான்ஷியஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன விஷயம் குடுத்திருக்கிறாரோ, அதுல வந்து நீங்க வந்து அ இறங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆண்டவர் வந்து உங்கள ஒரு பிசினஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரா, அந்த பிசினஸ்க்கு நீங்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. மத்த காரியங்கள ஆண்டவர் பார்த்துப்பாரு. இல்லன்னா ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, அந்த இதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இல்லன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலையில உங்களுடைய கரியர்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னா, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுடைய ப்ரமோஷனா இருக்கலாம். இல்லன்னா நீங்க வீடு கட்டுறதுலயா இருக்கலாம். ஆ நீங்க உங்களுக்கு எந்தெந்த காரியத்துலலாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் குடுத்திருக்கிறாரோ, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, நீங்க இந்த பைபிள படிச்சு, அந்த விசுவாசத்துல நீங்க நிறைஞ்சு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வைங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து அ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ, அத அவர் நிறைவேற்றுவார். அதுல நீங்க நீங்க ஜெபிக்கிற காரியத்துல நீங்க என்ன பண்ணலாம்? ஜெயம் எடுக்கலாம். ஸோ இந்த விசுவாசம் அப்படிங்கிற காரியத்த குறிச்சு நம்ம பார்த்தோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நம்ம போறோம்னா, நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக் கொள்ளலாம். இல்ல நீங்க நன்மை, தீமை அறிகிற அறிவுல இருந்து இந்த உலகம் என்ன சொல்லுது? நியூஸ்ல என்ன சொல்றாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்? இல்லன்னா இஸ்ரேல்ல என்ன நடக்குது? அப்படி சொல்லி நியூஸ் உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, நன்மை, தீமை அறிகிற அறிவ அந்த ஃபியூவல உள்ள போட்டுட்டே இருக்கிறீங்க. அது கண்டிப்பா பயத்த மட்டும் தான் குடுக்கும். வேற எதுவும் குடுக்காது.
இருக்காது. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத எடுத்து படிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். அதன் மூலமா நீங்க நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளலாம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நம்ம வந்து கம்யூனியன் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடன்படிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உடன்படிக்கையை பற்றி அந்த கான்சியஸில் அதிகமாக வளங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அந்த இந்த இந்த விஷயம், இந்த கம்யூனியன்கிற ஒரு காரியமே உடன்படிக்கைக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த உடன்படிக்கையை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம கொடுத்ததுனால நமக்கு அந்த அவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் பண்ணவர், எவ்வளோ உண்மையுள்ளவர் நம்ம அறிஞ்சுக்கும் போது நம்முடைய விசுவாசம் வந்து பெருக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் விசுவாசிங்க. இது அவருடைய சரீரமா இருக்குது, இது அவருடைய ரத்தமா இருக்குது, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சிட்டாரு. பிதா வந்து உன்னதத்துல சகலவித ஆசீர்வாதத்தாலும் என்னை என்ன பண்ணியிருக்காரு, நிரப்பியிருக்காரு, அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த விசுவாசி நீங்க எடுங்க. இந்த உடன்படிக்கை நீங்க என்ன பண்ணுங்க, பிலீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம இதை பிற்று சாப்பிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இது புதிய உடன்படிக்கைக்காக அநேகருடைய பாவங்கள் நீங்கும்படி சிந்தப்பட்ட உடைய ரத்தமா இருக்குது பார்த்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு பண்ண அந்த உடன்படிக்கைக்காக நன்றி. நன்றி பிதாவே. உன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து எங்க மேல அன்பு கூர்ந்திருக்கிறீங்கப்பா. அவரே கொடுத்து நீங்க அவரோடு கூட மற்ற காரியங்களை நீங்க எப்படி அருளாம இருப்பீங்க? எங்க ஜபங்களை நீங்க கேட்கறதுக்காக நன்றிப்பா. இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்த இந்த யூடியூப்ல பார்க்க போற எல்லாரையும் உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. இந்த அவங்களுடைய கான்சியஸை உங்களுக்கு நேராக திருப்புங்க. உடன்படிக்கையை பற்றி அதிகமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மையுள்ளவருங்கிற அந்த காரியத்தில் அவங்க நிலைத்து நிற்கும்படி, அதை அதிகமாக அவங்க பிலீவ் பண்ணும்படி அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம் மாற்றுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பொய்களை எல்லாம் களைந்து போட்டு அவங்க மேலே இருக்கிற எல்லா டார்க் கிளவுடும் இப்பொழுதும் நீங்கட்டும். வெளிச்சம் உண்டாகும். எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றாங்களோ அதில் தைரியமாக ஜெபம் பண்ணும்படி, விசுவாசோட ஜெபம் பண்ணும்படி அவங்கள இருதயத்தை நீங்க நிரப்புங்க. உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பி அவங்களுக்குள்ள இருக்க பயத்தை நீக்கி போடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய காணிக்கைகளை வந்து இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற QR கோடுக்கு நீங்க என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணி இந்த மினிஸ்ட்ரி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இங்க மட்டும் தான் நீங்க குடுக்கணும் கிடையாது. எந்த இடத்துல ஆண்டவர நீங்க சந்திக்கிறீங்களோ, அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்களுடைய காணிக்கைகளை குடுங்க. காணிக்கைங்கிறது பணம் மட்டும் இல்ல. உங்களுடைய டைம நீங்க ஆண்டவருக்குன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எந்த விஷயத்த நீங்க ப்ரெஷியஸா இருக்கு, உங்களோட டேலண்டா இருக்கலாம். இல்லன்னா உங்க தோட்டத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் விளைஞ்சிருக்கலாம். அத கொண்டு போய் கஷ்டப்பட்டவங்களுக்கு குடுக்கலாம். ஸோ இந்த மாரி காணிக்கைகள என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்குன்னு கண்டிப்பா எடுத்து வைங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க காணிக்கைகள ஆண்டவருக்கு குடுக்கும்போது தான், நாங்க அடுத்தடுத்து பெருக ஆரம்பிச்சோம். ஸோ அதே மாரி இந்த இந்த ஊழியத்துக்கு நீங்க வந்து மந்த்லி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த QR கோடுக்கு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய காணிக்கைகள நீங்க அனுப்பலாம். அதே மாரி இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வாரம் ஈவினிங் சனிக்கிழமை கூகுள் மீட்ல வந்து நடத்துறோம். 6 to 6:45 வரைக்கும் நடக்கும். ஸோ இதில நீங்க கலந்து கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த கோட நீங்க யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இது வந்து ஃப்ரீ தான். ஸோ அதே மாரி யூடியூப்ல இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அ யூ இன்ஸ்டாகிராம் மூலமா நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எது இருந்தாலும் நீங்க அதில சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்ல இதில டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலும் அதில வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க அதில கூட கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதில பிரயோஜனமா இருந்தா நீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஷலோம்.